ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குப்பைமேனி இலையை பயன்படுத்தி எப்படி குளியல் சோப் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த குப்பைமேனி இலையை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க. பர்டிகுலராக ஸ்கின்னுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது இந்த குப்பைமேனி இலை. முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தேவையில்லாத இடத்துல இருக்கிற முடியை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த குப்பைமேனி இலை ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்கிற முகப்பெருக்கள், அது இல்லாமல் ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது இந்த குப்பைமேனி இலை. இந்த குப்பைமேனி இலையை பயன்படுத்தி நம்ம ஒரு சூப்பரான குளியல் சோப் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோங்க. காஸ்டிக் சோடா பார்த்திங்கன்னா 165 கிராம் எடுத்துக்கோங்க. நீங்கள் 165 கிராமுக்கு அதிகமாக எடுக்க வேண்டாம். அதுலேருந்து 1லேருந்து 5 கிராம் அளவுக்கு நீங்கள் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் ரேஷியோ மாறிடாதுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா 380 ml அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சோப் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் சோப் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. கண்ணாடி பாத்திரமோ அல்லது பிளாஸ்டிக் பாத்திரமோ எடுத்துக்க வேண்டாங்க. இந்த பாத்திரத்தில் 380 ml அளவுக்கு எடுத்துருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அது கூட நம்ம காஸ்டிக் சோடாவை சேர்த்துக்கலாங்க. காஸ்டிக் சோடா தண்ணியில் சேர்த்த உடனே தண்ணி கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகும். அதனால் குழந்தைங்க யாரும் பக்கத்தில் வராமல் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ இந்த காஸ்டிக் சோடா நல்லா ஹீட் ஆகி தானாகவே அந்த ஹீட் குறையிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலந்துக்கலாங்க. இப்போ இந்த காஸ்டிக் சோடாவோட சூடு குறைய வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த குப்பைமேனி செடியில் இருக்கிற விதைகளை மட்டும் நீக்கிட்டு நம்ம இலையை மட்டும் தனியாக பறித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி விதையெல்லாம் சேர்க்காம இந்த இலையை மட்டும் நல்லா தனியாக பறித்து எடுத்து வச்சுக்கலாம். பறித்து எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாங்க. இந்த இலையை மட்டும் பறித்து எடுத்துக்கலாங்க. இந்த விதையை நம்ம தூக்கி போட்டுடலாம். பார்த்திங்கன்னா நம்ம குப்பைமேனி இலைகளை மட்டும் நம்ம தனியாக பறித்து எடுத்து வச்சாச்சுங்க. இதில் ஒரு நம்ம 3 கைப்பிடி அளவுக்கு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு குறைவான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நம்ம குப்பைமேனி இலை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கல, நான் கொஞ்சமான அளவில் தான் தண்ணி சேர்த்தேன். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியும் சேர்த்தேன்னா நம்மளோட தண்ணியோட அளவு அதிகமாயிரும். இப்போ நம்ம கலந்து வச்ச காஸ்டிக் சோடா சூடு குறைஞ்சிருக்கும். நம்ம இப்போ அதை எடுத்து அது கூட நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலக்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம அரைச்சி வச்ச இந்த குப்பைமேனி இலையை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நம்ம இதை இப்போ சேர்க்க போகிறதில்ல, கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த காஸ்டிக் சோடாவோட சூடு நல்லா குறைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம 1 மணி நேரம் நல்லா கலந்துட்டே இருக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் நம்ம நல்லா கலந்தாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. நீங்கள் சிரமப்படாமல் 1 மணி நேரம் கைவிடாமல் கலரிட்டே இருந்தீங்கன்னா தான் இந்த பதத்துக்கு வரும். இல்லாட்டி இதுக்கு முன்னாடியே எடுத்துட்டிங்க அப்படின்னா சோப்போட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது. எண்ணெய் மேலே மிதந்துட்டு வரும், ரொம்ப சொரன்னு ஆயிரும், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் 1 மணி நேரம் சிரமப்படாமல் நல்லா கைவிடாமல் கலந்துருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க குப்பைமேனி இலையை எல்லாத்தையுமே சேர்த்துடலாங்க. உள்ளுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மோல்டில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம 5 நிமிஷம் நல்லா கலந்தாச்சு. இதை நம்ம இப்போ சோப் மோல்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சோப் மோல்டு இருந்தால் சோப் மோல்டில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் தேவையில்லாமல் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க சின்ன சின்ன டப்பாவில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே மோல்டில் சேர்த்தாச்சு. மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் திட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அதை லெவல் பண்ணி விட்டுக்கலாம். திட்ட அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா போடும்போது நமக்கு சொரன்னு இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சோப்பு கலவை எல்லாத்தையுமே நம்ம சோப் மோல்டில் சேர்த்தாச்சு.
இதை வந்து நம்ம அப்படியே ஓவர் நைட் ஒரு இடத்துல குழந்தைங்க கண்ணில் படாத இடத்துல மேலே தூக்கி வச்சிடலாம். நாளைக்கு காலையில் எடுத்து இந்த சோப் மோல்லேருந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை. இப்போயே பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் நாளைக்கு காலையில் நம்ம எடுக்கும்போது நல்லா ஃபுல்லாகவே கெட்டி ஆயிருங்க. நம்ம வந்து அப்படியே ஓவர் நைட் விட்டுட்டு நம்ம நாளைக்கு காலையில் எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சோப்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து இந்த மோல்ட்லேருந்து எடுத்துகிட்டு வெளியில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், சூப்பரான குப்பைமேனி சோப் கிடச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சோப் மோல்டில் இருந்து நம்ம சோப்பை வெளியே எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10-15 சோப் கிட்ட நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், சோப்பு வந்து உள்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, வெளியில் வந்து இந்த மாதிரி இருக்குதுங்க. இப்போ இந்த சோப்பை வந்து நம்ம காற்றோட்டமாக இருக்கிற ஒரு இடத்துல தூக்கி அப்படியே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜிலலாம் எதுவும் வைக்க வேண்டாங்க. பர்டிகுலராக குழந்தைங்க கைப்படாத இடத்துல மேலே தூக்கி ஷெல்ஃப்லேயோ அல்லது லாஃப்ட்லேயோ ஒரு இடத்துல வச்சுருங்க. 40 நாள் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இயற்கையான முறையில் நம்ம வீட்டிலேயே வந்து சோப் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து செலவு ரொம்ப ரொம்ப மிச்சங்க. கடையில் வந்து ஒரு 100 கிராம் சோப்பு வாங்கினோம் அப்படின்னா 50 ரூபாய் கிட்ட வருது. ஆனால் கடையில் வந்து என்ன கெமிக்கல் கலக்கிறாங்க, என்ன விதமான ஆயில் கலக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இதே நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு தேவையான இலைகளை நம்ம வந்து நேரடியாக பறித்து அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி இயற்கையான முறையில் நீங்களும் சோப்பை வந்து வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்துள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.